அதற்கடுத்த வரிசையில் மீண்டும் கூடாரங்கள். தளபதிக்காகவும் அமர நாயக்கர்களுக்காகவும் ஏற்பட்டவை இந்த கூடாரங்கள். இவற்றுக்கு பின்னே போர் வீரர்கள், குதிரைகள், யானைகள், பொதி சுமக்கும் எருதுகள், வண்டிகள், எல்லாவற்றுக்கும் பின்னே மீண்டும் கடைவரிசைகள். உப்பு புளி பருப்பு முதல் துணிமணி உட்பட கால்நடைகளுக்கான தீவனங்கள் வரை எல்லாவற்றையும் இந்த கடைகளில் பெறலாம். போர் வீரர்கள் ஆனாலும் சரி, யானைப்படை ஆனாலும் சரி, குதிரைப்படை ஆனாலும் சரி, அவர்களுக்கான செலவுகளை எனது சாம்ராஜ்ய கஜானாவிலிருந்து கால் பணம் கூட எடுத்து செலவழிக்க மாட்டோம். எல்லாமே அமர நாயக்கர்கள், சிற்றரசர்கள் ஆகியோரின் செலவுதான். சமாதான காலத்தில் எல்லா வரி வசூல்களையும் செய்து அங்கங்கே ஆட்சி நடத்துவதால் இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. யுத்தம் வரும்போது சேனையை திரட்டிக் கொண்டு வரவேண்டியதும் அதற்கான வசதி செய்து கொடுப்பதும் செலவு செய்வதும் அவர்களுடைய பொறுப்பு. எல்லோருக்கும் பின்னால் தொழிலாளர்கள், தச்சர்கள், கருமான்கள், பள்ளம் வெட்டுகிறவர்கள், மண் அள்ளுகிறவர்கள், மொத்த பேருக்கும் துணி துவைத்துக் கொடுக்கும் சலவைக்காரர்கள் என்று ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள். ஒரு பட்டணமே நகர்கிறது என்று பார்போசா சொன்னதில் என்ன தவறு? எல்லாரையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருப்பார்கள். படை முன்னேறும் போதெல்லாம் இந்த கூடாரங்களும் முன்னேறிக் கொண்டிருக்கும். 2 நல்ல காரியம் செய்ததற்காக என்னை நானே பாராட்டிக் கொள்ள வேண்டும். 1, அரச குடும்பத்தைச் சேர்ந்த பல பெண்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். திருமலா தேவியும் காயத்ரியும் வந்திருந்தார்கள். ஆனால் என் அன்னையை தடுத்து விட்டேன். உடல் நலக்குறைவோடு படுத்திருந்ததால் அவரை வரவேண்டாம் என்று தடுத்ததுடன் அவருக்கு துணையாக இருக்கும்படி பல பேரை தலைநகரிலேயே நிறுத்திவிட்டேன். ஆகவே அரச குடும்பத்துக்கான கூடாரங்களில் எனக்கே அதிகமாக தெரியாத தூரத்து உறவினர்கள்தான் இருந்தார்கள். நான் செய்த 2வது நல்ல காரியம் போர் வீரர்களின் மனைவிகளோ குழந்தை குட்டிகளோ வரக்கூடாது என்று தடை விதித்தது. அதுவரை விஜயநகர பேரரசில் இதுவும் ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படி நான் தடுத்ததை பல பிரதானிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த வழக்கம் ஒரு நல்ல நோக்கத்துடன் ஏற்பட்டது. மனைவிகள், குழந்தைகள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேணும் நமது படையினர் வீரதீரமாக போராடுவார்கள். அதனால் தான் அவர்களுடைய குடும்பத்தையும் அழைத்து வரலாம் என்ற வழக்கம் ஆரம்பமாயிற்று என்றார் அமைச்சர் கொண்டமராசு. அப்படி இல்லை. எதிரியை வீழ்த்த வேண்டியது ஒன்றுதான் போர் வீரர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் பகைவனுடன் மோதும் போது பின்னால் தங்கியிருக்கும் தன் குழந்தை குட்டிகளின் கதி என்ன ஆயிற்றோ என்ற கலக்கம் ஏற்படலாம் அல்லவா? மூர்க்கமாக போர் நடைபெறும் சமயத்தில் முன்னேறுவதற்கு பதில் பின்னேறி விடலாம் அல்லவா? ஆகவே போர் வீரர்களின் குடும்பத்தார் வரக்கூடாது என்று கண்டிப்பாக கூறி நிறுத்திவிட்டேன். பொழுது விடிந்த போது என் சிந்தனை திருமலா தேவியை குறித்தே இருந்தது. கள்ளம் கபடமே இல்லாத குழந்தையிடம் ஏற்படுவது போன்ற ஒரு பிரியம் அவள் மீது ஏற்பட்டு விட்டது எனக்கு. வாசலில் குழந்தை விளையாட போனால் தாய் கவலைப்படுவது போல முன்பின் பழக்கமில்லாமல் போர் முனைக்கு வந்திருக்கிறாளே என்ற கிளேசம் உண்டாயிற்று. வெளியே வந்து பார்த்தபோது விஜயநகரமே மறுபடி வந்துவிட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்கு சுற்றுச்சூழல் மொத்தமும் ஜே என்றிருந்தது. தலைநகரில் உள்ள மாளிகைகளும் கோவில்களும் தான் இங்கில்லை. மற்றபடி அதே மக்கள், அதே சந்தடி, அதே சுறுசுறுப்பு. ஆயிரக்கணக்கான பேர் தோள்களில் தோல் பைகளை தொங்கவிட்டுக் கொண்டு முன்னே போய்க் கொண்டிருந்தார்கள். எங்கள் படை செல்லப்போகும் பாதையில் எங்களுக்கு முன்னதாக சென்று அந்த தோல் பைகளில் தண்ணீர் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய வேலை. படைக்கு தேவைப்படும் தண்ணீரை வழியெங்கும் விநியோகிப்பார்கள். சிறிது நேரம் அவர்களை பார்த்தவாறு நின்றுவிட்டு திருமலாதேவி தங்கியுள்ள கூடாரத்திற்கு போனேன். வாசலில் நின்றிருந்த சேவகன் தன் வழக்கப்படி மகாராஜாதிராஜ என்று பராக் கூற ஆரம்பித்தவன், நான் என்று உதட்டின் மீது விரலை வைத்து சாடை காட்டியதும் பாதியில் நிறுத்தி கொண்டான். திரைச்சீலைகளை நீக்கிக் கொண்டு மெதுவே உள்ளே நுழைந்தேன். காயத்ரியும் திருமலாதேவியும் மெத்தென்று விரிப்புகள் போட்ட தரையிலே எதிரெதிரே அமர்ந்து வெள்ளியில் செய்த பல்லாங்குழியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நான் வந்ததை கவனிக்கவே இல்லை. ஆடுவதற்கு சோழிகளை உபயோகப்படுத்தாமல்
புளியங்கொட்டை அளவுக்கு செய்யப்பட்ட சின்ன சின்ன வெள்ளி மணிகளை காய்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை சில வினாடிகள் ரசித்தவாறு நான் நின்றுவிட்டேன். மேலும் கூட நின்றிருப்பேன். ஆனால் திருமலாதேவி கை தவறுதலாக ஒரு குழியில் 2 காய்களை போட்டுவிட்டு அதை கவனிக்காமல் அடுத்த குழியில் காய் போட போனபோது என்னை மறந்து, திருமலா, 2 காய் போட்டுவிட்டாய் என்று கூறிவிட்டேன். இருவருமே சரேல் என்று எழுந்து கொண்டார்கள். என்னோடு அதிக காலம் பழகியதால் காயத்ரியின் முகத்திலே ஒரு சகஜமான தன்மை தெரிந்தது. திருமலா தேவியோ புது மனைவிக்கே உரிய வெட்கத்துடன் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். கூடாரத்தின் ஒரு புறத்தில் காற்றுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் ஒரு திறப்பு இருந்தது. அதன் வழியே வந்த சூரிய வெளிச்சம் அவள் கன்னங்களின் சிவப்பை பின்னும் அதிகரித்து காட்டியது. தேர்ந்த கவிஞர்கள் பலர் என் படையோடு வந்திருந்தார்கள். அற்புதமான சிற்பிகள் வந்திருந்தார்கள். ஆனால் திருமலாதேவி அப்போது நின்றிருந்த அழகை தங்கள் படைப்பில் வெளிப்படுத்த அவர்களில் யாராலும் முடியாது என்று நினைத்துக் கொண்டேன். அப்படியே வெளிப்படுத்தினாலும் இவளுடைய புற அழகைத்தான் காட்ட முடியுமே தவிர இவளுடைய அக அழகை, ஒரே சமயத்தில் மலராகவும் இரும்பாகவும் விளங்கும் மனத்தின்மையை எழுத்திலே காட்டுவது முடியவே முடியாத காரியம் என்று தோன்றியது. இவளை பற்றி அதிகமாக நினைக்க நினைக்க சின்னாதேவியின் நினைப்பை குறைத்துக் கொள்கிறோமோ என்ற உறுத்தல் ஏற்பட்டதால் அந்த எண்ணங்களை பலவந்தமாக அடக்கிக் கொண்டேன். மூவர் மனதிலும் 3 விதமான எண்ணங்கள் ஓடியதால் மௌனம் நிலவியது சில வினாடிகளுக்கு. அந்த மௌனத்தை முதலில் கலைத்தவள் காயத்ரிதான். சக்கரவர்த்தி நாளை காலை புறப்படுவதாக சொன்னார்கள். ஜெய விஜயீ பவ என்று வாழ்த்த எனக்கு வயதும் தகுதியும் போதாது. இருந்தாலும் வாழ்த்துகிறேன். திருமலாம்பாவை பார்த்து, நீ ஒன்றும் சொல்லவில்லையே? சக்கரவர்த்திக்கு எந்த ஆபத்தும் நேராமல் பத்திரமாக திரும்பி வர வேண்டும். என் குலதெய்வமான ரெங்கநாதனை தினம் தினம் நான் பிரார்த்தனை செய்வது அதுதான். இனிமேல் என் குலதெய்வமான திருவேங்கடமுடையானையும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள். உனக்கு திருமலாதேவி என்று பெயர் வைத்திருப்பதை மறந்து விடாதே என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று பேரிகைகளும் தாரை தப்பட்டைகளும் முழவுகளும் முரசுகளும் கொம்பு வாத்தியங்களும் காதை செவிடுபடுத்துவது போல பயங்கரமாக ஒலித்தன. விண்ணை அதிர வைத்தன நரம்பு வாத்தியங்களும் துளை வாத்தியங்களும் தாள வாத்தியங்களும். என்று பதறியபடி பெண்கள் இருவரும் கூடாரத்திற்கு வெளியே ஓடினார்கள். நான் நிதானமாகவே அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். நமது படைகளின் முழக்கம்தான். கவலைப்படாதே, 2 நாழிகைகளுக்கு ஒரு முறை இப்படி சேர்ந்து ஒலிக்க வேண்டும் என்பது பாசறைகளின் வழக்கம். கொஞ்ச நேரத்தில் அடங்கிவிடும் என்று அவர்களிடம் சொன்னேன். ஆனால் அந்த பேர் இரைச்சலில் யாருடைய பேச்சும் யாருடைய காதிலும் விழவில்லை. கண்ணில் பட்ட எல்லோருமே சைகையில்தான் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே நானும் இவர்களை சைகையாலேயே சமாதானப்படுத்தினேன். ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள் ஒரே சமயத்தில் முழங்கும் அந்த அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டு அருகில் இருந்த மரங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக பறவைகள் நடுநடுங்கி கிரீச்சிட்டுக் கொண்டு வானத்தில் பறக்கத் தொடங்கின. இரண்டொன்று பயத்தால் குற்றுயிரும் குலை உயிருமாக பூமியில் விழுந்தன. ஒரு வெண்புறா திருமலாதேவியின் கையிலேயே வந்து விழுந்தது. அதை அவள் தடவி கொடுத்து கொஞ்சி வருடியதை பார்க்கையில் இளகிய மனம் படைத்த இந்த ராஜகுமாரி எப்படித்தான் யுத்தத்தின் கோரங்களை பார்த்து தாங்கிக் கொள்ளப் போகிறாளோ என்று எண்ணிக்கொண்டேன். கண்ட துண்டமாக வெட்டப்பட்ட கைகளும் கால்களும் முண்டங்களும் இரத்த ஆற்றில் மிதந்து கொண்டு செல்லுமே, அந்த காட்சியை இவளால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அன்று மாலை தலைநகரிலிருந்து சகுனக்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள். நான் புறப்படும் போது நிமித்தங்கள் நல்லபடி இருக்கின்றனவா என்பதை கணித்து சொல்வதற்காக அப்பாஜியும் மற்ற பிரதானிகளும் என் கூடாரத்திற்கு வந்து ஆலோசனை செய்தார்கள். தளபதி பெம்மசானி ராமலிங்கமும் வந்திருந்தார். ஏதோ ஒரு ரகசிய திட்டம் வைத்திருப்பதாக சொன்னீர்களே, அதை இப்போது சொல்லலாம் அல்லவா? அவர் புன்னகையுடன் மறுத்துவிட்டார். ஆரம்பத்தில் நடக்கப் போவது சின்ன சின்ன சண்டைகள் தான். பீஜப்பூர் சுல்தானின் படையோடு நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் பெரிய யுத்தம் ஆரம்பமாகும்.
அப்போது சொல்கிறேன். ரொம்ப சரி, உங்கள் ரகசியத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சிரித்த போதிலும், மற்றவர்கள் என்னுடன் சேர்ந்து சிரித்த போதிலும் அப்பாஜியின் முகம் கடுகடுவென்று இருந்தது. தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் சுயேட்சையாக செயல்படுவதை இப்போதெல்லாம் அவர் பொறுத்துக் கொள்வதில்லை. சின்னாதேவியை கண்டுபிடித்து கைப்பிடிக்கப் போகிறோம் என்ற இனிய கனவுகளுடன் இரவை கழித்தேன். சூரியோதயத்தின் முதல் கிரணங்கள் என் தேகத்தில் பட்டபோது கோழியும் கூவின, கொக்கில் அழைத்தன என்று கூறி ஆழிசூழ் வையத்து அறிவன் அடியேத்தி கூழை நனைய குடைந்து குளிர்புணல் நீராட வருமாறு தோழிகளை அழைக்கும் பழைய பாவை செய்யுள் ஞாபகம் வந்தது. காலை கடன்களை விரைவாக முடித்துக் கொண்டு என் ராசி குதிரையான பார்வதிநாதன் மீது ஆரோகணித்து கிளம்பினேன். முக்கியமான தளபதிகளும் அமர நாயகர்களும் மட்டுமே என்னுடன் வந்தார்கள். என் கையில் நீளமான ஈட்டி ஒன்று வைத்திருந்தேன். அந்த ஈட்டியை மன்னன் எந்த திசையில் எரிகிறானோ அந்த திசையில் படைகள் செல்ல வேண்டும் என்பது போர் முறை. வடமேற்கு திசையை நோக்கி அதை எறிந்தேன். தரையில் குத்திட்டு நின்றது அந்த ஈட்டி. அந்த திக்கில் படைகள் புறப்படத் தொடங்கின. கிருஷ்ணா நதியை தாண்டி கரையோரமாக பீஜப்பூர் சுல்தானின் படைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒற்றர்கள் வந்து தெரிவித்தார்கள். நாங்கள் இருக்கும் இடத்துக்கும் அதற்கும் இடையிலே பல காத தூரம் இருந்தது. நடுவே சிறியதும் பெரியதுமான கோட்டைகள் பல உண்டு. விஜயநகர பேரரசுக்கு அடங்கியவைதான் அவை. ஆனால் பகைவன் கைப்பற்றியிருந்தான். அவற்றை திரும்ப பிடித்து முன்னேற வேண்டும். முதல் கோட்டையை நெருங்கியதும் எக்காலத்தை எடுத்து வரச் சொன்னேன். துளை வாத்தியமான அதை கோட்டைக்குள்ளே எரிய வேண்டும். கோட்டையை கைப்பற்றி வெற்றியுடன் வெளியே வரும்போது அந்த எக்காலத்தை திரும்ப எடுத்து வர வேண்டும் என்பது மரபு. எக்காலம் கைக்கு வந்தது. எடுத்து வீசப்போன வேளையில், சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, நில்லுங்கள், நில்லுங்கள், இப்போது வேண்டாம் என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அப்பாஜி என்னை நோக்கி ஓடி வந்தார். அவர் பின்னே அரண்மனை சோதிடர் வந்து கொண்டிருந்தார். திருவண்ணாமலையிலிருந்து நான் திரும்பிய போது ஒரு அவசரமான தகவல் சொல்ல வேண்டும் என்று என்னை வழிமறித்தாரே, அதே ஆஸ்தான ஜோதிடர். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது. இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். அதனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.